முக்கிய செய்தி. ஆபாச வீடியோ விவகாரம் மற்றும் ஆழ்கடத்தல் விவகாரத்தில் கைதாகியுள்ள HD ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு அமைப்பினர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தியிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. ஆபாச வீடியோ விவகாரம் மற்றும் ஆழ்கடத்தல் விவகாரம் தொடர்பாக நேற்று மாலை HD ரேவண்ணா சிறப்பு புலனாய்வு அமைப்பினரால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் 24 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஒருவரை கைது செய்தால் 24 மணி நேரத்திற்குள் அவரை நீதிமன்றத்திலோ அல்லது நீதிபதி முன்போ ஆஜர்படுத்த வேண்டும். அந்த நடைமுறையைத்தான் தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவானது மேற்கொண்டு வருகிறது. தற்போது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்க அந்த SIT திட்டமிட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது முதற்கட்ட தகவல். இந்த நீதிபதி வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் வழியில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளித்தவர் தனது 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்ச்சியை பார்த்ததில்லை. இது தன்னை நோக்கி பாய்ந்திருக்கிற சூழ்ச்சி, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிப்பதற்காக செய்யப்பட்டுள்ள சூழ்ச்சி என்றும் ரேவண்ணா கூறிக்கொண்டே சென்றதையும் பார்க்க முடியாது. ஏற்கனவே பிரஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்த மட்டும் இன்று விசாரணைக்கு ஆஜராவார். துபாயில் இருந்து அவர் வந்து கொண்டிருப்பதாக தகவல் இருந்த நிலையில் தற்போது வரை, ஏனென்றால் 3 மணிக்கு அவர் வர வேண்டும், ஆனால் தற்போது வரை வரவில்லை. இதனால் அவர் இன்று வருவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மறுபுறம் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கும் ரேவண்ணாவிற்கு போலீஸ் காவல் கிடைக்குமா அல்லது நீதிமன்ற காவல் கிடைக்குமா? நீதிமன்ற காவல் என்றால் அவரை உடனடியாக மீண்டும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி பரப்புநகர சிறைக்கு அனுப்பி வைப்பார்கள். ஒருவேளை போலீஸ் காவல் கொடுத்தால் எத்தனை நாட்கள் போலீஸ் காவலுக்கு கொடுக்கப்படுகிறதோ அத்தனை நாள் சிறப்பு புலனாய்வு அமைப்பினர் தங்கள் வசம் வைத்து விசாரிப்பார்கள். இந்த வழக்கை பொறுத்த மட்டும் தற்போது வரை சிறப்பு புலனாய்வு அமைப்பிற்கு எந்த விதமான தெளிவும் கிடைக்கவில்லை. என்றால் இந்த வீடியோ விவகாரங்கள், வீடியோவில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் புகார்களை பெற்று விசாரிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இது தொடர்பான விவரங்களையும் அவரிடம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, எந்தெந்த பகுதிகளில் இந்த குற்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாக கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் இவரை அழைத்துச் சென்று விசாரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் சிறப்பு புலனாய்வு அமைப்பினர் மேற்கொள்ள உள்ளதால் அவரை போலீஸ் வசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் ரேவண்ணா தரப்பில் தற்போது வழக்கறிஞர்களும் வந்திருக்கார்கள். அவர்கள் போலீஸ் காவலில் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு வாதத்தையும் முன்வைக்க இருப்பதாக நம்மிடம் தெரிவித்தார்கள். ஒட்டுமொத்தத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தெரியும் ரேவண்ணாவிற்கு போலீஸ் காவல் கிடைக்குமா அல்லது நீதிமன்ற காவலா என்பது. ஆனால் தற்போதைக்கு அவர் இந்த கைதில் இருந்து வெளியே வர முடியாது, ஜாமீன் கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை போலீஸ் காவல் கிடைத்தால் உடனடியாக நாளையே அவரை ஆசன் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த வாய்ப்பிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.